வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 60 திரிசங்கு ஸ்வர்கதி திரிசங்கு ஸ்வர்க்கம் போவது षष्टितमः सर्गः 60வது सर्गம் திரிசங்கு ஸ்வர்கதி திரிசங்கு ஸ்வர்க்கம் போவது तपोबलहतान् कृत्वा वसिष्ठान् समहोदयान् ऋषिमध्ये महातेजा विश्वामित्राभ्यभाषत महातेजः महातेजस्व्यहं विश्वामित्रः विश्वामित्रர் स மகோதயான் மகோதயனுடன் சேர்ந்த வாசிஷ்டான் வசிஷ்ட புத்திரர்களை தப்போபலஹதான் தவத்தின் வலிமையால் நசித்தவர்களாக கிருத்வா செய்துவிட்டு ரிஷி மத்தியே ரிஷிகளின் நடுவில் அபியபாஷத்த பின் கண்டவாறு பிரசங்கித்தார். மகா தேஜஸ்வியாகும் விஸ்வாமித்திரர் மகோதயனுடன் சேர்ந்த வசிஷ்ட புத்திரர்களை தவத்தின் வலிமையால் நசித்தவர்களாக செய்துவிட்டு ரிஷிகளின் நடுவில் பின்கண்டவாறு பிரசங்கித்தார். अयमिक्ष्वाको दायादस्त्रिशङ्कोरिति विश्रुतः धर्मिष्ठश्च वधान्यश्च मां चैव शरणं गतः स्वेनानेन शरीरेण देवलोकजिगीषया. अयम् இதோ இருக்கும் திரிசங்குஹோ திரிசங்கோ இதி என பெயர் போன்றவன் இக்ஷ்வாக்கு தாயாதா இக்ஷ்வாக்கு குல பிள்ளை எனவும் தர்மிஷ்டா ச தர்மிஷ்டன் எனவும் வதான்யஹா ச வெகு கொடையாளி எனவும் விஸ்ருதா மகா பிரசித்தி பெற்றவன் ஸ்வேன தன்னுடையதான அனேன இந்த ஷரீரேன சரீரத்துடனே தேவலோக ஜிகீஷையா சொர்க்கலோகம் போக வேண்டும் என்கிற மனோரதத்தை கொண்டு மாம்ச ஏவ என்னையுமே சரணம் தஞ்சமாய் கதக வந்து அடைந்திருக்கிறான். இதோ இருக்கும் திரிசங்கு என பெயர் போன்றவன் இக்ஷ்வாக்கு குல பிள்ளை எனவும் தர்மிஷ்டன் எனவும் வெகு கொடையாளி எனவும் மகா பிரசித்தி பெற்றவன் தன்னுடையதான இந்த சரீரத்துடனே சொர்க்கலோகம் போக வேண்டும் என்கிற மனோரதத்தை கொண்டு என்னையுமே தஞ்சமாய் வந்து அடைந்திருக்கிறான். यथायं स्वशरीरेण स्वर्गलोकं गमिष्यति तथा प्रवर्त्यतां यज्ञो भवद्भिश्च मया सह. ஸ்வரீரேன தனது சரீரத்தோடு ஸ்வர்கலோகம் ஸ்வர்கலோகத்தை யதா எப்படி அயம் இவன் கமிஷ்யத்தி அடைவானோ தத்தா அப்படி மயா சஹ ச என்னோடு கூடவே பவத்பிஹி உங்களால் யஜ்ஞ யாகம் பிரவர்த்தியதாம் ஆரம்பிக்கப்படட்டும். தனது சரீரத்தோடு சொர்க்கலோகத்தை எப்படி இவன் அடைவானோ அப்படி என்னோடு கூடவே உங்களால் யாகம் ஆரம்பிக்கப்படட்டும். விஸ்வாமித்ர வச்ச ஸ்ருத்வா சர்வ ஏவ மஹர்ஷயः ஓச்சோ சமேத்ய சகிதா தர்மார்த்த சகிதம் வச்சः. மஹர்ஷயः மஹர்ஷிகள் சர்வே எல்லோரும் விஸ்வாமித்ர வச்சः விஸ்வாமித்திரர் சொன்னதை ஸ்ருத்வா கேட்டு சகிதாக ஏவ பொறுமையுடையவர்களாயே சமேத்தியே ஒன்று சேர்ந்து தர்மார்த்த சகிதம் தர்ம அனுஷ்டானங்களுக்கு நிஷேகம் என்கிறதை நன்கு விளக்க காட்டுகிறதாகிய வச்சக பேச்சை ஊச்சுகு பின்கண்டவாறு ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். மகரிஷிகள் எல்லோரும் விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்டு பொறுமையுடையவர்களாயே ஒன்று சேர்ந்து தர்ம அனுஷ்டானங்களுக்கு நிஷேகம் என்கிறதை நன்கு விளக்க காட்டுகிறதாகிய பேச்சை பின்கண்டவாறு ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். அயம் குஷிக்க தாயாதோ முனிப்பரம கோபனः யதா வச்சனம் சத்யः கர்த்தவ்யம் நாத்ர சம்சயः. அயம் இந்த குஷிக்க தாயாதக குஷிக்க வம்சத்தரான முனி ரிஷி பரமகோபனக மகா கோபத்தை அடையக்கூடியவர் யத் எந்த வச்சனம் வார்த்தையை ஆக சொன்னாரோ அது சத்ய உடனே கர்த்தவியம் செய்து முடிக்க வேண்டியது. அத்த இதில் சம்சய ந சந்தேகம் ந கூடாது. இந்த குஷிக்க வம்சத்தரான ரிஷி மகா கோபத்தை அடையக்கூடியவர். எந்த வார்த்தையை சொன்னாரோ அது உடனே செய்து முடிக்க வேண்டியது. இதில் சந்தேகம் கூடாது.
अग्निकल्पो ये भगवान् चापं दास्यति रोषितः तस्मात् प्रवर्त्यतां यज्ञः स शरीरो यथा दिवम् गच्छेत् इक्ष्वाको दायादो विश्वामित्रस्य तेजसा ततः प्रवर्त्यतां यज्ञः सर्वे समतितिष्ठत பகவான் அக்னிகல்பகா நெருப்புக்கு ஒப்பானவர். அன்றோ ரோஷிதா கோபிஷ்டராய் சாபம் சாபத்தை தாஸ்யதி கொடுப்பார். தஸ்மாத் ஆகையால் யஜ்ஞ யாகம் பிரவர்த்தியதாம் ஆரம்பிக்கப்படட்டும். இக்ஷ்வாக்கு தாயாதகா இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவன் விஸ்வாமித்ரஸ்ய விஸ்வாமித்திரருடைய தேஜசா தவத்தின் பலத்தால் ச ஷரீரகா தேகத்துடன் கூடினவனாய் யதா எப்படி திவம் சொர்க்கத்தை கச்சேத் அடைவானோ தத்தக அப்படி யஜ்ஞ யாகம் பிரவர்த்தியதாம் பிரவர்த்திக்கப்படட்டும். சர்வே எல்லோரும் சமதி திஷ்டத்த ஆரம்பியுங்கள். பகவான் நெருப்புக்கு ஒப்பானவர் என்றோ கோபிஷ்டராய் சாபத்தை கொடுப்பார். ஆகையால் யாகம் ஆரம்பிக்கப்படட்டும். இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவன் விஸ்வாமித்திரருடைய தவத்தின் பலத்தால் தேகத்துடன் கூடினவனாய் எப்படி சொர்க்கத்தை அடைவானோ அப்படி யாகம் பிரவர்த்திக்கப்படட்டும். எல்லாரும் ஆரம்பியுங்கள். ஏவமுக்த்வா மஹர்ஷயः சஞ்சக்ருஸ்தா க்ரியாஸ்ததா யாஜகश्च மகாதேஜா விஸ்வாமித்ரா பாவத்க்ரதோ. ஏவம் இவ்விதமாக உக்த்வா பேசிவிட்டு மகர்ஷிகள் ததா உடனே ஆஹா அந்தந்த கிரியாக காரியங்களை சஞ்சக்ருஹோ ஒருமித்து நடத்தினார்கள். மகா தேஜாகா மகா மகிமைசாலியான விஸ்வாமித்ரஹ ச விஸ்வாமித்திரரோ கிரதோ யாகத்தில் யாஜகா யாக நீர்வாகக்கராக அபவத் இருந்தார். இவ்விதமாக பேசிவிட்டு மகரிஷிகள் உடனே அந்தந்த காரியங்களை ஒருமித்து நடத்தினார்கள். மகா மகிமைசாலியான விஸ்வாமித்திரரோ யாகத்தில் யாக நீர்வாகக்கராக இருந்தார். ருத்விஜானோ பூர்வேன மந்திரவன் மந்திர கோவிதாக சக்ரோ சர்வாணி கர்மாணி யதா கல்பம் யதா விதி. மந்திர கோவிதாக மந்திரங்களை உள்ளபடி அறிந்தவர்களான ருத்விஜகா ச ருத்விக்குகளும் சர்வாணி எல்லா கர்மாணி யாக காரியங்களையும் ஆணு பூர்வேன அடி முதல் வரிசை கிரமமாக யதா கல்பம் கல்பசூத்திரை முறை தப்பாமல் யதா விதி சாஸ்திர விதிகளின்படியே மந்திரவத் மந்திர உச்சாரணத்துடன் சக்ருஹு நடத்தினார்கள். மந்திரங்களை உள்ளபடி அறிந்தவர்களான ருத்விக்குகளும் எல்லா யாக காரியங்களையும் அடி முதல் வரிசை கிரமமாக கல்பசூத்திர முறை தப்பாமல் சாஸ்திர விதிகளின்படியே மந்திர உச்சாரணத்துடன் நடத்தினார்கள். தத்தக்காலேன மகதா விஸ்வாமித்ரோ மகாதபாः சக்காராவாகனம் தத்ர பஹார்த்தம் சர்வதேவதாः. மகதா வெகு காலேன ததா காலத்திற்கு பிறகு மகாதபாः பெரும் தவம் உடையவரான விஸ்வாமித்திரர் தத்ர அதில் பாகார்த்தம் ஹவிஸை பகுத்து பெறுவதற்காக சர்வ தேவதாக எல்லா தேவர்களையும் ஆவாகனத்தை சகார செய்தார். அவரவர்க்கு உரிய மந்திரங்களை சொல்லி அழைத்தார். வெகு காலத்திற்கு பிறகு பெரும் தவம் உடையவரான விஸ்வாமித்திரர் அதில் ஹவிஸை பகுத்து பெறுவதற்காக எல்லா தேவர்களையும் ஆவாகனத்தை செய்தார். அவரவர்க்குரிய மந்திரங்களை சொல்லி அழைத்தார். நாபியகமன்ஸ்ததஸ்தத்ர பாகார்த்தம் சர்வ தேவதாः. தத்தக அப்படியிருந்தும் பாகார்த்தம் ஹவீர் பாகத்தை பெற்று கொள்வதன் பொருட்டு சர்வ தேவதாக தேவர்கள் எல்லோரும் தத்ர அவ்விடத்திற்கு அபியகமன்ன வராது இருந்துவிட்டார்கள். அப்படி இருந்தும் ஹவீர் பாகத்தை பெற்றுக்கொள்வதின் பொருட்டு தேவர்கள் எல்லோரும் அவ்விடத்திற்கு வராது இருந்துவிட்டார்கள். தத்தக்ரோத சமாவிஷ்டோ விஸ்வாமித்ரோ மகாமுனிः ஸ்ருவமுத்யம்ய சக்ரோத ஸ்திரிஷங்கோமிதமப்ரவீத். தத்தக மகாமுனி மணிவர் பெருமான் குரோத சமாவிஷ்டக கோபாவேசம் கொண்டார்.
சக்ரோதக கோபாவேசம் கொண்டிருந்த விஸ்வாமித்திரர். ஸ்ருவம் எனப்படும் ஓமம் செய்யும் யாக அகப்பையை உத்தியம்ய கையில் உயர தூக்கிக் கொண்டு திரிசங்குவை பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் சாற்றினார். அதனால் முனிவர் பெருமான் கோபாவேசம் கொண்டார். கோபாவேசம் கொண்டிருந்த விஸ்வாமித்திரர் சுருவம் எனப்படும் ஓமம் செய்யும் யாக அகப்பையை கையில் உயர தூக்கிக் கொண்டு திரிசங்குவை பார்த்து பின்வருமாறு சாற்றினார். பஷ்யமே தபசோ வீரியம் ஸ்வார்ஜிதஸ்ய நரேஸ்வர ஏஷத்வாம் ச ஷரீரேன நயாமி ஸ்வர்க மோஜசா. நரேஸ்வர அரசனே, ஸ்வார்ஜிதஸ்ய சுயமாகவே சம்பாதிக்கப்பட்ட மே என் தபசக தவத்தின் வீரிய மகிமையை பஷ்ய பார். ஏஷக இதோ நான் ஓஜசா மகிமையால் துவாம் உன்னை ச ஷரீரேன இவ்வுடம்புடனேயே ஸ்வர்க்கத்திற்கு நயாமி போக செய்கிறேன். அரசனே, சுயமாகவே சம்பாதிக்கப்பட்ட என் தவத்தின் மகிமையை பார். இதோ நான் மகிமையால் உன்னை இவ்வுடம்புடனேயே ஸ்வர்க்கத்திற்கு போகச் செய்கிறேன். துஷ்பிராபம் ஸ்வஷரீரேன திவம் கச்ச நராதிப மானிடர் கோமானே, ஸ்வஷரீரேன உன் தேகத்துடன் துஷ்பிராபம் கிடைப்பதற்கு அரிதான திவம் ஸ்வர்க்கத்திற்கு கச்ச போ. மானிடர் கோமானே, உன் தேகத்துடன் கிடைப்பதற்கு அரிதான ஸ்வர்க்கத்திற்கு போ. ஸ்வார்ஜிதம் கிஞ்சிதப்யஸ்தி மயாயி தபஸஃபலம் ராஜம் ஸ்வம் தேஜசா தஸ்ய சஷரீரோ திவம் ரஜ. மயா என்னால் ஸ்வார்ஜிதம் நன்கு சம்பாதிக்கப்பட்ட தபசக தவத்தின் பலன் கிஞ்சித் அப்பி கொஞ்சமாவது அஸ்திஹி ஹி இருக்கிறது நிச்சயமானால் ராஜன் அரசனே தஸ்ய தேஜசா அதின் வீரியத்தால் துவம் நீ ச ஷரீரக உடம்புடனே தீபம் ஸ்வர்க்கத்திற்கு விரஜ போ. என்னால் நன்கு சம்பாதிக்கப்பட்ட தவத்தின் பலன் கொஞ்சமாவது இருக்கிறது நிச்சயமானால் அரசனே அதின் வீரியத்தால் நீ உடம்புடனே சொர்க்கத்திற்கு போ. உக்தவாக்யே முனௌ தஸ்மின் சஷரீரோ நராதிபः திவம் ஜகாம காக்குஸ்த முனீனாம் பஷ்யதாம் ததா. காக்குத்தனே தஸ்மின் அந்த முனோ ரிஷி உக்த வாக்கியே பேசி முடித்ததும் நராதிபக அரசன் ததாவுடனே முனினாம் ரிஷிகள் பஷ்யதாம் பார்த்து கொண்டிருக்க சஷரீரக தன் உடம்புடன் திவம் ஸ்வர்க்கம் ஜகாம அடைந்தான். காக்குத்தனே அந்த ரிஷி பேசி முடிந்ததும் அரசன் உடனே ரிஷிகள் பார்த்து கொண்டிருக்க தன் உடம்புடன் சொர்க்கம் அடைந்தான். தேவலோக கதம் திருஷ்ட்வா த்ரிஷங்கம் பாக்க சாசனः சகசர்வே சுரகணைர் இதம் வச்சனமப்ரவீத். தேவலோக கதம் தேவலோகத்தை அடைந்துவிட்ட த்ரிசங்குவை சர்வைஹி சகல சுரகணைஹி தேவகணங்களோடும் சக கூட பாக்கசாசனக தேவேந்திரன் திருஷ்டுவா பார்த்து இதம் இந்த வச்சனம் வார்த்தையை அப்ரவீத் சொன்னார். தேவலோகத்தை அடைந்துவிட்ட த்ரிசங்குவை சகல தேவகணங்களோடும் கூட தேவேந்திரன் பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். த்ரிசங்கா கச்ச பூயஸ்த்வம் நாசி ஸ்வர்க கிருத்தாலயः குரு சாபஹதோ மூட தத பூமிம் அவாப்சிராः. த்ரிசங்குவே துவம் நீ பூயः திரும்பி கச்ச போ மூட முட்டாளே. குரு சாபஹதः ஆச்சாரிய சாபத்தால் கெட்டுப்போனவன். ஸ்வர்க கிருத்தாலயः ஸ்வர்க்கத்தில் இடமுடையவனாக அசீன ஆகமாட்டாய். அவாக்ஷிராக தலை கீழாக பூமியில் பத்த விழு. த்ரிசங்குவே நீ திரும்பிப்போ முட்டாளே. ஆச்சாரிய சாபத்தால் கெட்டுப்போனவன் சொர்க்கத்தில் இடமுடையவனாக ஆகமாட்டாய். தலை கீழாக பூமியில் விழு. ஏவமுக்தோ மகேந்திரேன த்ரிசங்கோரப்ப தத்புவி விக்ரோஷமானஸ்திராஹீதி விஸ்வாமித்ரம் தபோதனம்.
மகேந்திரேன மகேந்திரனால் ஏவம் இப்படி உக்தகா ஏவப்பட்ட திரிசங்கு தப்போதனம் தவச் செல்வரான விஸ்வாமித்திரனை நோக்கி திராகி காப்பாற்ற கடவீர் இதி என்று விக்ரோஷமானக கதறிக்கொண்டே பூமியை நோக்கி அப்பத்தத் விழுந்து கொண்டிருந்தான். மகேந்திரனால் இப்படி ஏவப்பட்ட திரிசங்கோ தவச் செல்வரான விஸ்வாமித்திரனை நோக்கி காப்பாற்ற கடைவீர் என்று கதறிக்கொண்டே பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்தான். தச்ருத்வா வச்சனம் தஸ்யே க்ரோஷமானஸ்ய கௌஷிக ரோஷமாஹாரயத்தீவ்ரம் திஷ்ட திஷ்டேதி சாப்ரவீத். க்ரோஷமானஸ்ய கதறுகிற தஸ்யே அவனுடைய தத் அந்த வச்சனம் ஸ்ருத்வா சொல்லை கேட்டு கௌஷிகர் தீவிரம் ரோஷம் கடும் கோபம் ஆஹாரயத் கொண்டார். உடனே திஷ்ட நில்லு இதி என்று அப்ரவீத் சொன்னார். கதறுகிற அவனுடைய அந்த சொல்லை கேட்டு கௌஷிகர் கடும் கோபம் கொண்டார். உடனே நில்லு என்று சொன்னார். ऋषि मध्ये स तेजस्वी प्रजापतिरेवापरः सृजन् दक्षिणमार्गस्थान् सप्तर्षीन् परान् पुनः. ऋषि मध्ये ऋषिகளின் நடுவே நின்று கொண்டு சக அந்த தேஜஸ்வி மகிமைசாலி அப்புறக வேறோர் பிரஜாபதி பிரம்மா இவ போல் தக்ஷிண மார்கஸ்தான் தெற்கு பக்கமான ஆகாச வழியில் நிலை கொண்டவர்களாய் அப்பரான் வேறு சப்தரிஷிகளை புனக புதிதாக சிருஷ்டித்தார். ரிஷிகளின் நடுவே நின்று கொண்டு அந்த மகிமைசாலி வேறோர் பிரம்மா போல் தெற்கு பக்கமான ஆகாச வழியில் நிலை கொண்டவர்களாய் வேறு சப்தரிஷிகளை புதிதாக சிருஷ்டித்தார். நக்ஷத்ரமாலாமபராம் அஸ்ருஜத் क्रोध மூர்ச்சிதः தக்ஷிணாம் திசமாஸ்தாய ऋषि मध्ये महातपाः. क्रोधमूर्छितः கோபாவேசமுடையவராய் ரிஷி மத்தியே ரிஷிகளின் நடுவே இருந்தபடியே மகாதபாக மகா தபஸ்வியாகும் அவர் தக்ஷிணாம் தெற்கு திசையை ஆஸ்தாய நாடி அபராம் வேறொரு நக்ஷத்திரமாலாம் நக்ஷத்திர வரிசையை அஸ்ருஜத் சிருஷ்டித்து விட்டார். கோபாவேசமுடையவராய் ரிஷிகளின் நடுவே இருந்தபடியே மகா தபஸ்வியாகும் அவர் தெற்கு திசையை நாடி வேறொரு நக்ஷத்திர வரிசையை சிருஷ்டித்து விட்டார். सृष्ट्वा नक्षत्र वंशं च क्रोधेन कलुषीकृतः अन्यमिन्द्रं करिष्यामि लोको वास्यानिन्द्रकः. देवतान्यपि सक्रोधात् स्रष्टुं समुपचक्रमे. நக்ஷத்திர வம்சம் நக்ஷத்திர வரிசையை சிருஷ்டுவா உண்டு பண்ணிவிட்டு ச அதன் மேல் குரோதேன கோபத்தால் கலுஷீகிருதக கலங்கினவராய் அந்யம் இன்னுமோர் இந்திரனை கரிஷ்யாமி நான் சிருஷ்டிக்கிறேன். வா இல்லையென்றால் லோக்கக உலகமானது அனிந்திரக இந்திரன் இல்லாததாய் சியாத் இருந்து வரட்டும் என்றார். சக அவர் குரோதாத் கோபத்தால் தேவான் அப்பி தேவர்களை கூட சிருஷ்டும் புதிதாய் சிருஷ்டி பண்ண சமுப்ப சக்கரமே தலைப்பட்டார். நக்ஷத்திர வரிசையை உண்டு பண்ணிவிட்டு அதன் மேல் கோபத்தால் கலங்கினவராய் இன்னுமோர் இந்திரனை நான் சிருஷ்டிக்கின்றேன். இல்லை என்றால் உலகமானது இந்திரன் இல்லாததாய் இருந்து வரட்டும் என்றார். அவர் கோபத்தால் தேவர்களை கூட புதிதாய் சிருஷ்டி பண்ண தலைப்பட்டார். தத்த பரம சம்பிராந்தாக சர்ஷி சங்கா சோரர்ஷபாः சக்கின்னர மகாயக்ஷாः சக சித்தாசசாரணாः விஸ்வாமித்ரம் மகாத்மானமூச்சு சானோநயம் வச்சः. ததः அதனால் சோரர்ஷபாः தேவோத்தமர்கள் சர்ஷி சங்காக ரிஷி கூட்டங்களோடும் சக்கின்னர மகாயக்ஷாக கின்னரர்களோடும் மகாயக்ஷர்களோடும் சச்சாரணாக சாரணர்களோடும் சக சித்தாக சித்தர்களோடும் கூடி பரமசம்பிராந்தாக அத்தியந்த மனக்கவலை அடைந்தவர்களாகி மகாத்மாவான விஸ்வாமித்திரரை பார்த்து சானுநயம் தனியுடன் கூடின வச்சக பின்வரும் வார்த்தையை ஊச்சுகு சொன்னார்கள். அதனால்
தேவோத்தமர்கள் ரிஷி கூட்டங்களோடும் கிண்ணறர்களோடும் மகாயக்ஷர்களோடும் சாரணர்களோடும் சித்தர்களோடும் கூடி அத்தியந்த மனக்கவலை அடைந்தவர்களாகி மகாத்மாவான விஸ்வாமித்திரரை பார்த்து தனிவுடன் கூடின பின்வரும் வார்த்தையை சொன்னார்கள். ஐயம் ராஜா மகாபாக குருஷாப்ப பரீட்சதः சஷரீரோ திவம் யாத்தும் நார்ஹத்யேவ தபோதன. மகாபாக மகத்தான புண்ணிய பயனை சம்பாதித்திருக்கும் தபோதன தப்போநிதியே, குரு சாப்ப பரீட்சதः குரு சாபத்தால் இழிவடைந்திருக்கும் ஐயம் இந்த ராஜா அரசன் சஷரீரக ஏவ தன் உடம்புடனேயே திவம் சொர்க்கலோகத்தை யாத்தும் அடைய அருகத்தீன உரியவன் ஆகான். மகத்தான புண்ணிய பயனை சம்பாதித்திருக்கும் தப்போநிதியே, குரு சாபத்தால் இழிவு அடைந்திருக்கும் இந்த அரசன் தன் உடம்புடனேயே சொர்க்கலோகத்தை அடைய உரியவன் ஆகான். தேஷாம் தத் வச்சனம் ஸ்ருத்வா தேவானாம் முனி புங்கவः அப்ரவீத் ஸ்வமஹத் வாக்கியம் கௌஷிக சர்வ தேவதாः. கௌஷிகः விஸ்வாமித்திர முனி புங்கவः முனிவர் பெருமான் தேஷாம் அந்த தேவானாம் தேவர்களுடைய தத்வச்சனம் அந்த மொழியை ஸ்ருத்வா கேட்டு சர்வ தேவதாக தேவதைகள் எல்லாரையும் பார்த்து சுமஹத் மகா பெரும் விஷயங்கள் அடங்கியதாகிய வாக்கியம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் பதிலாய் சொன்னார். விஸ்வாமித்ர முனிவர் பெருமான் அந்த தேவர்களுடைய அந்த மொழியை கேட்டு தேவதைகள் எல்லோரையும் பார்த்து மகா பெரும் விஷயங்கள் அடங்கியதாகிய பின்வரும் சொல்லை பதிலாய் சொன்னார். சஷரீரஸ்ய பத்ரம் வஸ்திருஷங்கோரஸ்ய பூபதேஹ ஆரோகணம் பிரதிஜ்ஞாய நான்ருத்தம் கர்த்துமுத்ஸயே. வஹ பத்ரம் தேவரீர்கள் இன்னும் பெரும் புகழுக்கு பாத்திரம் ஆகுவீர்களாக. அஸ்ய இந்த பூபதேஹே பூபதியான திரிசங்கோஹோ திரிசங்குவுக்கு சஷரீரஸ்ய அவன் உடம்புடனேயே ஆரோகணம் சொர்க்கத்தை அடையுதலே பிரதிஜ்ஞாய வாக்களித்துவிட்டு அன்ருத்தம் சொன்னபடி செய்து முடிக்காததற்கு கர்த்தும் இடம் கொடுக்க உத்ஸகே நான் இசையமாட்டேன். தேவரீர்கள் இன்னும் பெரும் புகழுக்கு பாத்திரம் ஆகுவீர்களாக. இந்த பூபத்தியான திரிசங்குவுக்கு அவன் உடம்புடனேயே சொர்க்கத்தை அடையுதலை வாக்களித்துவிட்டு சொன்னபடி செய்து முடிக்காததற்கு இடம் கொடுக்க நான் இசையமாட்டேன். ஸ்வர்கோஸ்து சரீரஸ்ய திரிசங்கோரஸ்ய சாஸ்வதः நக்ஷத்ராணி ச சர்வாணி மாமகானி த்ருவான்யத. சரீரஸ்ய உடம்புடன் இருக்கும் அஸ்ய இந்த திரிசங்கோஹோ திரிசங்குவின் ஸ்வர்கः சொர்க்கமானது சாஸ்வதः சாஸ்வதமாக அஸ்து இருக்கட்டும். அத தவிர மாமக்காணி என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளான சர்வாணி எல்லா நக்ஷத்ராணி ச நக்ஷத்திரங்களும் த்ருவாணி சாஸ்வதங்களாகட்டும். உடம்புடன் இருக்கும் இந்த திரிசங்குவின் சொர்க்கமானது சாஸ்வதமாக இருக்கட்டும். தவிர என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளான எல்லா நட்சத்திரங்களும் சாஸ்வதங்களாகட்டும். யாவல்லோக்கா தரிஷ்யந்தே திஷ்டந்த்வேதானி சர்வஷः மத்கிருதானி சுரா சர்வே ததனுஜ்ஞாத்துமர்ஹத. யாவத் எதுவரையில் லோகாஹா லோகங்கள் தரிஷ்யந்தி இருக்கின்றனவோ யாவத் அதுவரையிலும் மத்கிருத்தானி என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஏத்தானி இவைகள் சர்வஷக எவ்விதத்திலும் திஷ்டந்தோ ஸ்திரமாயிருக்கட்டும். சுராஹா தேவர்கள் சர்வே எல்லீர் யத் அதை அனுஜ்ஞாத்தும் அனுகிரகிக்க அருகத்த தேவரீர்கள் மனம் இசைந்து அருள்வீர்களாக. எதுவரையில் லோகங்கள் இருக்கின்றனவோ அதுவரையிலும் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட இவைகள் எவ்விதத்திலும் ஸ்திரமாயிருக்கட்டும். தேவர்கள் எல்லீர் அதை அனுகிரகிக்க தேவரீர்கள் மனம் இசைந்து அருள்வீர்களாக. ஏவமுக்தா சுரா சர்வே பிரத்யோச்சோர்முனி புங்கவம். ஏவம் இவ்விதமாக உக்தாக விஞ்ஞாபிக்கப்பட்ட சுராஹா தேவர்கள் சர்வே எல்லோரும் முனி புங்கவம் முனிவர் பெருமானும் ஆகும் அவரை பார்த்து பிரத்யூச்சுகோ பின்கண்டவாறு பதில் உரைத்தார்கள். இவ்விதமாக விஞ்ஞாபிக்கப்பட்ட தேவர்கள் எல்லோரும் முனிவர் பெருமானாகும் அவரை பார்த்து பின்கண்டவாறு பதில் உரைத்தார்கள்.
एवं भवतो भद्रं ते तिष्ठन्त्वेतानि सर्वशः गगने तान्यनेकानि வைஸ்வானர பத்தாத் பஹி. உமக்கு பத்ரம் க்ஷேமமே உண்டாகட்டும். ஏவம் அப்படியே பவத்து ஆகட்டும். தானி இந்த தானி அவைகள் சர்வசக எல்லாமும் ககனே ஆகாயத்தில் அநேகாணி பிரத்யேகமாய் விளங்குகின்றவைகளாய் வைஸ்வானர பதாத் ஜோதிஷ் சக்கர மார்க்கத்தில் நின்றும் பகிஹி வெளியே திஷ்டந்து சாஸ்வதமாயிருந்து வரட்டும். உமக்கு க்ஷேமமே உண்டாகட்டும். அப்படியே ஆகட்டும். இந்த அவைகள் எல்லாமும் ஆகாயத்தில் பிரத்யேகமாய் விளங்குகின்றவைகளாய் ஜோதிஷ் சக்கர மார்க்கத்தில் நின்றும் வெளியே சாஸ்வதமாயிருந்து வரட்டும். நக்ஷத்ராணி முனிஸ்ரேஷ்ட தேஷு ஜோதிஷு ஜஜ்வலு அவாக்சிராஸ்திரிசங்குஷ்ச திஷ்டத்வமரசன்னிபஹ. முனிஸ்ரேஷ்ட முனிவர் பெருமானே, நக்ஷத்ராணி நக்ஷத்திரங்கள், தேஷு அவைகளின், ஜோதிஷு ஆகாச மார்க்கங்களில், ஜஜ்வலுஹு பிரகாசிக்கட்டும், திரிசங்குஹு திரிசங்கு, அவாக்சிராஹ ச தலைகீழாகவே, அமர சந்நிபக தேவன் போல், திஷ்டத்தோ சாஸ்வதமாயிருக்கட்டும். முனிவர் பெருமானே, நக்ஷத்திரங்கள் அவைகளின் ஆகாச மார்க்கங்களில் பிரகாசிக்கட்டும், திரிசங்கோ தலைகீழாகவே தேவன் போல் சாஸ்வதமாயிருக்கட்டும். அனோயாஸ்யந்தி சைத்தானி ஜோதிம்ஷி நிருப சத்தமம் கிருத்தார்த்தம் கீர்த்திமந்தம் ச பிரம்மலோக்ககதம் யதா. ஜோதிம்ஷி நக்ஷத்திரங்கள் பிரம்மலோக்ககதம் பிரம்மலோகம் அடைந்த ஒருவனே, யத்தா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே, ஏதானி ச இவைகளும், கிருத்தார்த்தம் கிருத்தார்த்தன் என, கீர்த்திமந்தம் புகழ்பெற்றவனான, நிருப்பசத்தமம் ச ராஜோத்தமனையே, அனுயாஸ்யந்தி அணுகி இருந்து வரட்டும். நக்ஷத்திரங்கள் பிரம்மலோகமடைந்த ஒருவனை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே, இவைகளும் கிருத்தார்த்தன் என புகழ் பெற்றவனான ராஜோத்தமனை அணுகி இருந்து வரட்டும். விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா சர்வதேவைரபீஷ்டுதः ऋषिभिश्च महातेजा படமித்யாக தேவதாः. சர்வதேவையே எல்லா தேவதைகளாலும், ரிஷிபிஹி ச ரிஷிகளாலும், தோ இது விஷயத்தில் இவ்விதமாய், அபிஷ்டுதா கொண்டாடப்பட்டவரும், தர்மாத்மா தர்மசீலரும், மகாதேஜாக மகா தேஜஸ்வியாமான, விஸ்வாமித்ரக விஸ்வாமித்திரர், தேவதாக தேவர்கள், பாடம் திருவுள்ளம் எப்படியோ அப்படி ஆகட்டும் இதி என்று ஆக சொன்னார். எல்லா தேவதைகளாலும் ரிஷிகளாலும் இது விஷயத்தில் இவ்விதமாய் கொண்டாடப்பட்டவரும், தர்மசீலரும், மகா தேஜஸ்வியுமான விஸ்வாமித்திரர் தேவர்கள் திருவுள்ளம் எப்படியோ அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். ததோ தேவா மகாத்மானோ முனயश्च தபோதனாः ஜக்முர் யதா கதம் சர்வே யஜ்ஞஸ்யாந்தே நரோத்தம புருஷோத்தம. ததக அதற்கு மேல் மகாத்மானக மகாத்மாக்களான, தேவாக தேவர்களும், தப்போதனாக தபச்செல்வர்களான, முனையக ச ரிஷிகளும், சர்வே எல்லாரும், யஜ்ஞஸ்ய யாகத்தின் அந்தே முடிவில், யதாகதம் வந்த வழியே, ஜக்முகு போய் சேர்ந்தார்கள். புருஷோத்தமா அதற்கு மேல் மகாத்மாக்களான தேவர்களும் தப்பச்செல்வர்களான ரிஷிகளும் எல்லாரும் யாகத்தின் முடிவில் வந்த வழியே போய் சேர்ந்தார்கள். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே பாலகாண்டே ஷஷ்டிதமः சர்கः.